ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல செப்டம்பர் சேலஞ்சோட டே 26th ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளத்தோட டைட்டில் மை கேலண்டர் பார்ட் 1. ஸோ பேசிக்கா மை கேலண்டர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம புக் பண்ண போறோம். ஈவெண்ட்ஸோட ஸ்டார்டிங் டேட்டும் எண்டிங் டேட்டும் நம்மளுக்கு இன்புட்ல கொடுக்க போறாங்க. ஸோ இப்போ நம்மள என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க இன்புட் டேட்ஸ்ல ஏதாவது ஒரு டேட் ஆல்ரெடி புக் ஆயிருக்க ஈவெண்ட் கூட ஓவர்லேப் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஃபால்ஸ்னும் மீதி இருக்க இடத்துலலாம் ட்ரூனும் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்ன பாருங்க. இதுல கொடுத்துருக்க டேட்ஸ் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எந்த டேட்டும் கொடுக்கல. செகண்ட் 10,20, தேர்ட் 15,25, ஃபோர்த் 20,30. ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஒரு டைம் லைன் மாதிரி இதை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க டேட்ஸோட டைம் லைன். இப்போ தேர்ட் இன்புட் பாருங்க, அதாவது 15,25. இது ஆல்ரெடி புக் ஆயிருக்க 10,20 ஈவென்ட் டைம் லைனோட ஓவர்லேப் ஆகுது. இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் இன்புட் டேட் பாருங்க, 20,30. இது வந்து ஓவர்லேப் ஆகலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் முடிஞ்சிட்ட பிறகு தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டேட்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. பட் ஆல்ரெடி புக் ஆயிருக்க ஈவெண்ட் டைம் லைனை நம்மளோட அடுத்த இன்புட் டேட் வந்து ஓவர்லேப் பண்ணக்கூடாது. அப்படி ஓவர்லேப் பண்ணுச்சுன்னா ஃபால்ஸ்னும், ஓவர்லேப் பண்ணாத ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அந்த இடத்துலலாம் ட்ரூனும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது எப்படி கோடிங்கில் O of n டைம் காம்ப்ளெக்சிட்டியில் சால்வ் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மை கேலண்டர்ன்ற கிளாஸில் init மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். init மெத்தட்னா இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஜாவால கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கணும். பட் பைத்தானில் நம்ம சிம்பிளாக init மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புக்கிங் ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் தான் நான் கொடுத்துருக்க இன்புட் டேட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஆல்ரெடி புக் ஆயிருக்க ஈவெண்ட் கூட கரண்ட் ஈவெண்ட் எதனா வந்து ஓவர்லேப் ஆச்சுன்னா ஃபால்ஸ்னு ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட புக் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு சிம்பிளாக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஓவர்லேப் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் s, e in செல்ஃப் டாட் புக்கிங், அதாவது நம்மளோட புக்கிங்ன்ற இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு வேல்யூவை எடுத்து செக் பண்ண போகிறேன். s, eனா ஸ்டார்ட் எண்டு. ஸோ அதில் இருக்கிற ஸ்டார்ட் எண்டும் ஒரு வேளை ஓவர்லேப் ஆச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இஃப் நாட் இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நம்மளோட கரண்ட் டேட்டோட எண்டிங் டேட் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக புக் ஆயிருக்க ஈவெண்ட்டோட ஸ்டார்டிங் டேட்டை விட லெஸர் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். ஆர் நம்மளோட கரண்ட் ஸ்டார்டிங் டேட் வந்து ஆல்ரெடி புக் ஆயிருக்க ஈவெண்ட்டோட எண்டிங் டேட்டை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதில் ரெண்டு கண்டிஷனில் எதனா ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் அங்கே ஓவர்லேப் ஆகாது. பட் நம்மளுக்கு ஓவர்லேப் ஆகனா தான் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன் எழுதியிருக்கும். ஸோ நிகேஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், அதான் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே பார்த்த எக்ஸாம்பிளில் ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் தான். பட் நிகேஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணதுனால இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகி நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். அண்ட் ஒரு இட்ரேஷன்லையும் நம்மளோட ஈவெண்ட்டோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண புக்கிங் எம்டி லிஸ்ட்டில் வந்து அப்பன் பண்ணிக்குவோம். அண்ட் ஃபைனலாக ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுப்போம். இப்போ என் கூட ரன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணிடுறேன். இடன் டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.